திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல 4வதாக வர தலைப்பு ஆத்ம சுத்தி. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆத்ம சுத்தி அப்படின்னா என்ன? ஆத்ம அப்படிங்கிறது ஆன்மாவை குறிக்குது. சுத்தி அப்படின்னா தூய்மைப்படுத்துறது. அப்போ ஆத்ம சுத்தி அப்படின்னா ஆன்மாவை தூய்மைப்படுத்துறது. திருவாசகத்துல திருச்சதகத்துல 100 பாடல்கள் இருக்கு. இதுல 4வது தலைப்பா வர்றதுதான் ஆத்ம சுத்தி. இறைவனோட திருவடிகளை அடையிறதுக்கு ஆன்மாவை தூய்மைப்படுத்தணும். அது எப்படி தூய்மைப்படுத்துறது அப்படின்னா, இறைவன் மீது அன்பு செலுத்தி அவரோட திருவடிகள்ல சரணடையணும் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. இந்த ஆத்ம சுத்திய தியானம், யோகம், நாம ஜபம், திருவடியை பற்றுதல், பூஜை செய்தல், இப்படி பல வழிகள்ல செய்யலாம். அதுல ஒரு வழிதான் தியானம். தியானம் மூலமா மனசை ஒருநிலைப்படுத்தி அதன் மூலமா ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறைநிலையோட இணைக்கலாம். ஏன்னா தியானம் செய்யும் போதுதான் மனசு அமைதிப்படும், எண்ணங்கள் தூய்மையாகும். இதுவும் ஆத்ம சுத்தி தான். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நல்லதை ஏற்றுக்கொள்வதன் மூலமா ஆன்மாவை தூய்மைப்படுத்தலாம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு டம்ளர்ல அழுக்கான தண்ணி இருக்கு. அது மேல நம்ம நல்ல தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த அழுக்கு தண்ணி எல்லாம் கீழே வழிஞ்சு வழிஞ்சு ஒரு கட்டத்துல அந்த அழுக்கு தண்ணி எல்லாம் போயிடும். கடைசியில நம்ம ஊத்துற அந்த நல்ல தண்ணி மட்டும்தான் அந்த டம்ளர்ல இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம ஆத்மாவும் அந்த டம்ளர் மாதிரி. நம்ம ஆத்மாவில நல்ல விஷயங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதும் ஒரு கட்டத்துல அந்த ஆத்மாவும் தூய்மை அடைஞ்சிரும். இதுல 3 நிலைகள் இருக்கு. ஆன்ம சுத்தி, அனுபவ சுத்தி, அனுபோக சுத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆன்ம சுத்தி அப்படிங்கிறது மனசை தூய்மையா வச்சுக்கிறது. அனுபவ சுத்தி அப்படின்னா அந்த தூய்மையான மனசோட எல்லாத்தையும் பார்க்கறது. அனுபோக சுத்தி அப்படின்னா அப்படி பார்க்கும்போது அதையெல்லாம் சிவனாவே பார்க்கறது. இதுக்கு சுவாமி சித்பவானந்தர் ஒரு அருமையான உதாரணம் கொடுத்திருப்பாரு. நம்ம கண்ணும் சுத்தமா இருந்து, நம்ம கண்ணில் போடுற அந்த கண்ணாடியும் சுத்தமா இருந்தா தான் நம்ம பார்க்கிற பொருள் நமக்கு நல்லா தெரியும். அப்படி நம்ம பார்க்கிற பொருட்கள் எல்லாமே சிவன் அப்படின்னு உணர்ற நிலைதான் அனுபவ சுத்தி அப்படின்னு சொல்றாரு. ஆன்ம சுத்தி ஆன்மீக பாதையில முன்னேற துடிப்பவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தூய்மையான உள்ளத்துலதான் இறைவன் குடிக்கொள்வார். தூய்மையான ஆன்மாவால தான் இறைவனை அடையவும் முடியும். அதனால நாமும் நம்மால முடிந்த வரை யோகமோ, தியானமோ, நாம ஜபமோ, இதுல எது முடியுமோ அதை செய்து நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி ஆன்மீக பாதையில முன்னேறி செல்வோம். நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.